கரெக்டாக எனக்கு ஒரு 28-26 வயசு வரும்போது நான் வந்து எங்கள் தாத்தாவை எழுத ஆரம்பித்தேன். அதுதான் என்னோட முதல் நாவல். ஏன்னா கிளைமேக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே வச்சேன். கிளைமேக்ஸை நான் லாஸ்ட்டில் எழுத போகிறேன். என்னால் எழுத முடியல, எழுதவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறேன் நான். ஏன்னா நான் ஆராய நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் எழுதியே வேலை செஞ்சேன். ஏழை எழுத்தாளன்னு எனக்கு விமர்சிப்பார் அவன் சட்டுன்னு என்ன சொல்லிட்டான் ஒரு நாள், நீ வந்து ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாது மச்சான், நீ பாரு, நீ என்ன பேசினாலும் நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லு. நான் மக்சிம் கார்கி சொல்லுவேன், அந்தான் ஷெகான்னு சொல்லுவேன், உடனே டால்ஸ்டா பத்தியா என்னென்ன பேர் சொல்றான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் இவன் எப்படி விட்டா லூஸ் ஆயிடுவான், இவனை வந்து நம்ம காப்பாற்றணும்னா அந்த 2 நாவலை நான் கிழிச்சு போட்டது இல்லாமல் 2 நாவல் இங்கே உள்ள மாடத்தில் வச்சிருந்தது. ஒரு மழை காலத்தில் வந்து அந்த 2 துறவிகளின் தோட்டம் வெந்து தணிந்தது காடுன்ற 2 நாவல், 2மே வந்து செல்லரிச்சு பாழாயிடுச்சு, வெளியிட முடியாமல் போயிடுச்சு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட முதல்ல கேட்கணும்னு நினைச்சது, நீங்க ஒரு மேடையில சொல்லியிருப்பீங்க உங்களோட முதல் நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க எழுதின கவிதைகள், சிறுகதைகள் 2 நாவலை வந்து நான் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அறுபடும் விலங்கு எழுதினேன். ஏதோ ஒரு கட்டத்துல நான் சொல்ல வந்த கதை வந்து இதுதான், இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இல்ல, இதுதான் நான் செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படின்ட்டு ஒண்ணு உணர்ந்துதான் சொன்னீங்க. அது எப்படி சார் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது? இல்லை, அது நான் ஒரு 16 வயசுல இருந்தே இந்த சமூகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் ஒரு 7 வயசுலேருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். வாசிப்பு வந்து எனக்கு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. என்னுடைய குழந்தைமை வந்து வீட்டில் அடக்குமுறைக்கு ஆளாயிடுச்சு. ஏன்னா என்னை வந்து விளையாட விட மாட்டாங்க. குறிப்பாக என்னென்னா, இந்த மாதிரி வட சென்னையில் கொஞ்சம் பேரண்ட் வந்து கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா பசங்க வந்து வெளியில் போய் பொறுப்பற்று கெட்டு போயிடக்கூடாது, கோழி பம்பரம் காத்தாடி ஃபிலிம் இப்படி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்கன்றதால ஒரு கோழி குஞ்சை வளர்க்குறது போல் பண்ண ஆரம்பித்த உடனே, ஆனால் எனக்கும் கோலி விளையாடணும், கட்ட வார்த்தை பேசணும், எல்லாரும் கூட ஓடணும் அப்படிலாம் ஆசை இருக்கும். அதெல்லாம் தடுக்கும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, எப்படி அதை குழந்தைமை தீக்கிறதுன்னு தெரியாதுல்ல அவனுக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஆனால் படி அப்புறம் வேலை வாங்குறது, வீட்டில் எல்லாமே செய்யும்போது எனக்கு வீட்டில் இருக்கிற 2-3 புக்குங்களை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த உலகம் வேறவா இருந்தது. அப்போ இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியா நான் ரஷ்ய இலக்கியங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னோட 16 வயசுக்கு மேல. அப்போ நான் ஒரு உலகத்தை பார்க்குறேன். அப்போ எனக்கு எழுதணும்னு ஆசை வருது. இந்த உலகத்தையும் அந்த உலகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரே மாதிரி சச்சரவு எனக்கு இருக்குதுன்னு எழுதாரு. ஆனால் எனக்கு எழுத தெரியல. அப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். நான் குழந்தையில வாச்ச அந்த மந்திரவாதி கதைகள், ராஜா கதைகள், இதுதான் எனக்கு வருது. அப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு செக்காவோட சிறுகதையை வாசிச்சுட்டு அதோட சட்டையர் எப்படி, அப்புறம் சிங்கி சைத்மாத்தாவோட முதல் ஆசிரியனை வாசிச்சுட்டு அது எப்படி வந்து ஒரு படிக்கவே தெரியாது அவனுக்கு. அவனை தெரிஞ்ச எப்படி இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறான், அவன் எப்படி இன்னொருத்தர் அவங்கள வந்து ஸ்டெபிள் பண்ணுறான் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது ரைட்டிங்கில் கொண்டாட முடியல. எனக்கு ஆலோசனைக்கும் ஆள் கிடையாது. ஏன் முதல்ல எப்போ பாரு ஏதோ கிரிக்கிட்டே இருக்கிற, எப்போ பாரு படிச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. நீ இப்போ ஏதாவது ஒழுங்காக படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிலாம் தான் ஆலோசனை இருக்கும். அப்போ எனக்கு வந்து இந்த ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நான் எழுதுனதுலாம் எனக்கு சரியா வரல. வெறும் காதல் கவிதைகள் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருக்கிறேன். இதுக்கே என்னுடைய நண்பர்கள் பாராட்டுவாங்க. ஆனால் அது கிடையாது அப்படின்றத ஒரு கலீல் கிப்ரானோட கவிதையை வாசிக்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எழுதுறதுலாம் கவிதை கிடையாது, சும்மா மனசுல தோன்றதெல்லாம் செய்யறான், நான் இதை எழுதுறதுக்காக வரல அப்படின்னு கவிதை எழுதுறதை விட்டேன் நான் ஒரு கட்டத்துல. அப்போ நீ என்னைய பத்தி எழுதணும் அப்படின்னு நினைச்சேன். நீ எதை பத்தி ஏதோ கற்பனை பண்ணின்னு இருக்காத, எப்பவுமே வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காத, ஆனா நீ உண்மையை எழுது அப்படின்னா, உண்மைன்னா என்ன இருக்குது, என்னண்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான்ன்றது ஒன்று எனக்கு தோணுச்சுன்னா, நான்ன்றது நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற இந்த சமூகம், என் தாத்தா, என் பாட்டி, என் பாட்டன், என் முப்பாட்டன், அவனுடைய வாழ்க்கை, இந்த சமூகத்தோடு அவங்க ரியாக்ட் பண்ண இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு சின்ன புள்ளி. ஏதோ ஒரு புக்கில் நான் எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு. அது ஏதோ ஒரு சிங்கி சைத்மாத்தாவோட ஒரு புக்கு வாசிக்கிறேன் நான். அன்னை வயலாம் ஏதோ ஒன்று வாசிக்கிறேன், இல்லை அவரோட தொகுப்பு குல்சாரி வாசிச்சுன்னே இருக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து இல்லை நீன்றது நீ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நீ பார்க்கணும், என்னையே என்னை பார்த்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்னும் போது, அப்போ எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லுவாங்கள்ல, உங்கள் தாத்தா இப்படி உங்கள் தாத்தா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. சரி, அந்த தாத்தா என்ன தான் பண்ணான் அப்படின்னு நான் தேடி போனால் எனக்கு அங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. கரெக்டாக எனக்கு ஒரு 28-26 வயசு வரும்போது நான் வந்து எங்கள் தாத்தாவை எழுத ஆரம்பித்தேன். அதுதான் என்னோட முதல் நாவல். அப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே வாட்சது இதே தீவிரமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த சமூகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எனக்கு தோன்றதை என் நண்பர்களோட உரையாடுறது, அப்புறம் புது புது நாவல்களை வாசிக்கிறது, உலகம் முழுக்க இருக்கிற மொழிபெயர்ப்புகளை, இதெல்லாமே சேர்ந்து என்னுடைய ஆழ்மனை வந்து நல்லா
அது வந்து எப்படி ஸ்டேபிள் ஆக ஒரு செட்டில் ஆயிடுச்சு அழகா. இப்போ நான் மேட்ரு கண்டுபிடிச்ச உடனே எழுதுனாக்கா ஒரு 6 மாசத்துல எழுதி முடிச்சிட்டேன் நான். அப்புறம் எழுதிட்டு நான் இப்போ வாசிக்கிறேன், இப்போ இதுதான் நாவல் நான் கன்ஃபார்ம் ஆயிட்டு, இதுதான் நான் பதிப்பகத்துக்கு அனுப்ப வேண்டிய நாவல் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி பல பேர் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்மளும் இதே மாதிரி மந்திரவாதி கதைகள், காதல் கதைகள் இப்படி எழுதுறோம். இப்ப நீங்க சொன்னீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மள பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கட்டத்துல நம்ம வந்து இதை தாண்டி வேற ஒண்ணு இருக்கு, நம்ம வந்து நம்மளை பத்தி செல்ஃப் அவேர்னஸா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதை எழுதணும் அப்படிங்கிற அந்த டிரான்சிஷன் நிறைய பேருக்கு நடக்காமலே உண்மையை பார்க்க போனோம். நாம உண்மையை பார்க்க போனோம். இப்போ என்னைய வந்து தினா நீ ரொம்ப நல்லா எழுதுறடா அப்படின்னா, எது நல்லா எழுதுறன்னு அவன் சொன்னான்னா, அவனுக்கு எழுதிய காதல் கவிதை வழியா அவனுக்கு காதலி செட் ஆயிட்டு இருப்பான். அதுக்காக அவன் சொல்லுவான்ல, அது கிடையாது நல்லான்றது. நான் அதை செய்ய வரல, அது ஒரு போற வழியில செய்யக்கூடிய ஒரு உதிரி வேலை அது. இப்ப நான் எதை செய்ய வரேன்னா, என்னை வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரேம் பண்ண விரும்புறேன். நான் இந்த சமூகத்தை ஃப்ரேம் பண்ண விரும்புகிறேன். இந்த சமூகத்தினுடைய சச்சரவுகள் என்ன, அதனுடைய ரியல் ஃபேக்ட் என்ன. அப்போ நான் வெளியில் போகும்போது இப்போ ஒரு திடீர்னு என்னை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், நான் எப்போவுமே அரசியல் விவாதங்களே அவனோட பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் என்னை வெல்ல முடியல. எப்போ பாரு அவன் வேற ஒரு சமூகத்துல இருந்து வந்தவன் பொழுது எனக்கு அதெல்லாம் இப்போ சென்னையில் அதெல்லாம் தெரியவே தெரியாதல்ல. எல்லா பசங்களும் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பான், எல்லார் வீட்லேயும் நான் போய் சாப்பிடுவேன், மாமா மச்சான் அவன் வீட்டு பெட்டில் நான் போய் தூங்குவேன், எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டுப்போம், அதெல்லாம் இருக்கும், அது தெரியாது. ஆனால் அவன் ஆழ் மனசில் ஏதோ இருந்திருக்கும் போல இருக்குது. அவன் சட்டுன்னு என்ன சொல்லிட்டான், ஒரு நாள் ஒரு சதாம் ஹுசேனை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் போயின்னு இருக்குது. அப்போல்லாம் அவருக்கு இப்போ பெரிய பிரச்சனை, நான் சதாம் ஹுசேன் பக்கம் நின்று பேசுவேன் எப்போதுமே. அப்போ இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொல்லிட்டான், அவனுக்கு பேசுறதுக்கு வழி இல்லைன்னு, நீ வந்து ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகாது மச்சான், நீ பாரு நீ என்ன பேசினாலும் நீ அவ்வளோதான் அப்படின்ட்டான். அவன் எப்படா இவன் வந்து அவனை பருந்தாவும் என்ன குருவியாகவும் திங்க் பண்ணுறதுக்கு அவனுக்கு நாலேஜே கிடையாது. அவனுக்கு என்னண்ட ஒரு அரை மணி நேரம் அவனால பேச முடியாது. ஆனால் அவன் எப்படி என்ன வந்து குருவின்னு அவனை பருந்துன்னு சொல்ல வந்தான்ற அந்த வழி இருக்குது இல்லை, எனக்கு அப்போ சரியா புரியல அது. ஏன்னா அப்போ வந்து அவன் தான் கூட்டின்னு போய் எனக்கு எல்லாம் வாங்கி தரதான் போகிறான், அது தெரியாது. ஆனால் அவன் ஆழ் மனசில் இருக்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தா, அப்போது சமூகத்தை தான் திரும்பவும் படிப்போம். நம்ம படித்தோடனே ஓ மேட்ரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. இது புரியும் போது நம்ம நிறைய வாசிப்போம்ல, வாசிக்கும்போது உலகம் முழுக்க இருக்கிற லத்தீன் அமெரிக்க படைப்பு, ரஷ்ய இலக்கியங்கள், சீன மொழிபெயர்ப்புகள், சவுத் ஈஸ்ட் மொழிபெயர்ப்புகள், ஏன் எனக்கு ரொம்ப வந்து என்னைய ரொம்ப கண் திறக்க வச்சது என்னன்னா கே டேனியல், யாழ்ப்பாண எழுத்தாளர், ஈழத்தில் எழுதுனா கே டேனியலோட அவரோட தண்ணீர், பஞ்சமர், அடிமை, நீண்ட நடந்தோட அவர் ஒரு 5 நாவல் எழுதியிருப்பார். நான் 5 வாசிச்சிட்டேன். அப்போதான் எனக்கு அது வந்து புரிய ஆரம்பிச்சது. அது அப்புறம் பா சிங்காரத்தோட புயலில் ஒரு தோணி கடலுக்கு அப்பால், வெரி என்னை நாங்கள் தமிழில் வாசிச்சதுலேயே வியந்து போன ஒரு படைப்பாடா எப்படி எழுதுறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சது, ஓ இவர் வேற நிலத்துக்கு போனதால இந்த என்னை சுற்றி மட்டும் பார்த்துன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியில் பார்க்கணும் அப்படின்னா கம்பேரிசன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஒன்றுமே கிடையாது, அவர் இங்கே பார்த்துட்டு சொல்கிறாரு நீ ஏரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடு அப்படின்னு நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கிறது தான். இப்போ நீங்க அந்த வயசுல இப்ப ரஷ்ய இலக்கியங்கள் இந்த மாதிரி உலக இலக்கியங்கள்லாம் படிக்கும் போது அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு இதெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல இருந்தாங்க. என்னை பார்த்து அலறி ஓடிடுவாங்க. எப்போ பாரு இவன் பாரு மச்சான் நீ ஒரு பேர் சொல்லு, நான் மக்சிம் கார்கி சொல்லுவேன், அந்தான் ஷெகாவ்னு சொல்லுவேன், உடனே டால்ஸ்டாய் பத்தியா என்ன பேர் சொல்கிறான் பத்தியா அப்படி சொல்லிட்டு, மச்சான் இவன் எப்படி விட்டா லூஸ் ஆகிடுவான், இவனை வந்து நம்ம காப்பாற்றணும்னா உள்ளூரில் இருக்கிற ஒரு நாவல் ஒரு 10 எடுத்துன்னு வந்து என் நண்பன், இப்போவே எனக்கு அவன் நண்பன், அவன் ஒரு வேளை இதை பார்ப்பான். அவன் என்ன சொன்னான், நீ இதெல்லாம் பாரு மச்சான் அப்படி சொல்லிட்டு, அதே நேரத்தில் பிறகு நாவலையும் எனக்கு அவன் தான் அறிமுகப்படுத்துறான், அவன் ஞானவேலன்னு சொல்லிட்டு. என்ன பிறகு அந்த பிறகு வச்சவனே எப்படி நான் பா சிங்காரத்துக்கும் கே டேனியலையும் பார்த்து வியந்து பண்ணோன்னா அது போல எனக்கு ஒரு வியப்பு வந்துடுச்சு. பிறகு பாரு அப்போ எனக்கு என்னன்னா, ஓ நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய ரூட் இருக்குது அப்படின்ற இது வந்து இதெல்லாம் நான் பசங்களோட பேசினாக்கா அவங்க என்னை அலட்சியப்படுத்துவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு 2-3 பேர் தான் வாட்சானுங்க. அதில் எல்லாமே வந்து இளங்கலை கல்லூரி மாணவர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வாசிப்பில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் ஓயாமல் பேசிக்கிட்டு இருப்பேன் அவங்க கிட்ட. அப்புறம் அந்த பேச்சு வந்து எனக்குள்ளவே நடக்க ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய விரக்தியை தரும். பாரு என்ன வந்து யாருமே வந்து அதை நான் சொல்றேன் கேட்கலன்னா அது வெறி இல்லை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். கையெழுத்து பிரதியா இந்த அறுபடும் விலங்க நான் 2000 எழுதி முடிக்கிறேன். ஆனால் அதை வெளியிட்டது 2009 தான்.
பதிப்பகமே கிடைக்கல எனக்கு. நீங்க ஒரு 600 பக்கம் கையெழுத்து பிரதியை எடுத்துட்டு யார்கிட்ட போனா யார் வாசிப்பாங்க? இப்ப வாசிச்சிருவாங்க. இப்ப இவ்வளவு தொடர்கள் யாருன்னா ஒருத்தர் யாரோ ஏதோ எழுதியிருப்பான் போல இதுன்னு வாசிச்சிருவீங்க. வாசிச்சு நல்லா இருக்குது அப்படி சொல்லிடுவீங்க. அப்போ வாசிக்கவே மாட்டாங்க யாரும். பதிப்பகங்களே 2-3 வருஷம் வச்சிருந்தாங்க. அப்போ 10 வருஷம் நான் காத்துன்னு இருக்க வேண்டியதா இருந்து காலகட்டம் அது. அப்போ இதெல்லாமே விரக்திய நமக்கு உண்டாக்கிறோம்ல. அப்ப எப்படியாவது நீங்க வந்து ஒரு வேலையை செஞ்சுன்ற ஆவேசம் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் யாரும் கேட்கலன்னா பரவாயில்ல, எனக்கு நானே உரையாடும், எழுதிக்குவேன், அதுக்கு பதிலாக எழுதுவேன். உரையாடலா இருக்கும். அப்படி எழுதுனா அந்த 2 நாவலை நான் கிழிச்சு போட்டது இல்லாம 2 நாவல் இங்க உள்ள மாடத்துல வச்சிருந்தது. ஒரு மழை காலத்துல வந்து அந்த 2 துறவிகளின் தோட்டம், வெந்து தணிந்தது காடுன்ற 2 நாவல் எல்லாமே 700 பக்கம் 1400 பக்கம் கையெழுத்து பிரதி. 2மே வந்து செல்லரிச்சு பாழாயிடுச்சு, வெளியிட முடியாம போயிடுச்சு. இப்ப நீங்க உங்களுக்குள்ளே உரையாடுறத எழுதுவீங்கன்னு சொன்னீங்களா? இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி எழுதுறவங்க நான் ஃபிக்ஷனுக்கு போவாங்க, கட்டுரைகளா எழுதி. ஆனா நீங்க வந்து தொடர்ந்து புனைவுல தான் இயங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? கட்டுரைகளா எழுதுனேன் நான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த லயலோல படிக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, அவன் கூட தி ராஜுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து லயலாவில் வந்து அவன் ஒரு துறையில் படிச்சுட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான், அங்கே ஒரு சர்ச்சில் வந்து ஒரு இதழ் ஒன்று வருது, அதுக்கு அவன் எழுதிட்டான் ஒரு கட்டுரை. அவனை போல நானும் எழுதுறேன்ட்டு அவன் சினிமாவும் சினிமா மாந்தர்களும் அப்படி சொல்கிற தலைப்புலாம் அவன் எழுதிட்டான். அவன் எனக்கு ஒரே ஆசை, நான் அந்த அந்த பதிப்பகத்துக்கு நான் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என்னை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்க என்னடா அப்புறம் நான் ஏதோ ஒரு முறை எழுதி எடுத்து போய் கொடுத்தா நீங்கள் அடுத்த வாரம் வந்து பாருங்க, நான் அடுத்த வாரம் வந்து அது எங்கே போய் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் எனக்கு கிடைக்கல. அப்போ சரி பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி அது 2-3 முறை நிராகரிச்சாக்கா நம்ம விலகிடுவோம்ல, அந்த மனநிலை எனக்கு உண்டு. அது 2-3 முறை தான் அப்ரோச் பண்ண முடியும் ஒரு விஷயம். அப்புறம் விட்டேன். அப்புறம் எனக்கு கட்டுரை எனக்கு வரல பொழுது அப்படின்ட்டு சிறுகதையும் வேணாம் விடுன்ட்டு எனக்கு அறுபடும் விலங்கு, அதாவது அந்த அந்த ஃபேமிலி ட்ராப்ல இருந்து எழுத ஆரம்பிச்ச உடனே அது ஃபேமிலி பயோகிராஃபா இருக்காது, அது பயோகிராஃபாவும் இருக்கும். சேம் டைம் வந்து அதுல நிறைய மெட்டீரியல் வர ஆரம்பிச்சு. இப்ப வரைக்கும் எனக்கு நான் இப்ப வரைக்கும் 9-8 நாவல் எழுதியிருக்கேன், ஒரு சிறுகதை தொகுப்பு வச்சிருக்கேன். இப்போவும் நான் சொல்லுவேன் அறுபடும் விலங்கு தான் என்னுடைய பெஸ்ட் நாவல்னு. ஏன்னு சொன்னா அது ஒரு ஜிக்ஸாக்கா போகும். அது டெக்னிக்கலா எப்படி, அப்ப மனம் தான் அதுல ஆழ்மா. ரைட்டிங்கை நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்னாக்கா அறிவுல இருந்து அதை செய்ய முடியாது. யோசிச்சு கொஞ்சம் சிகரெட் பிடிச்சிட்டு ஆஹா நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் லிகர்லாம் பண்ணலாம் எழுத முடியாது. உங்க உள்ள கொந்தளிப்பா இருக்கணும், அதே நேரத்துல நீங்க அது பிராக்டிஸ்டா இருக்கணும். மைண்ட் வந்து சமூகத்தின் மேல உண்மையான அக்கறை இருக்கணும், மனிதர்கள் மேல உண்மையான அக்கறை இருக்கணும். நான் தவறானவைகள் மேல எனக்கு உண்மையான கோபம் இருக்கணும். இதுவும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அழகியெல்லாம் சேர்ந்துதான் அந்த மொழி கிராஃப்டா வெளியில வரும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் நாவல்லே கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா நிறைய சுயமான கண்டுபிடிப்புகள் தான். அப்புறம் ஒரு நாவலை எழுதி முடிச்ச உடனே நான் நாவல் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கருப்பர் நகரம் எழுதி முடிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, நாவல் எழுதி முடிச்ச உடனே நாவல் எழுதி நீ முடிக்கல, அப்பதான் நீ தொடங்குறன்னு நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்க நாவல் எழுதும் போது அத இப்ப அவுட்லைன் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்களா, இல்ல இதுதான் களம்ங்கிறத மட்டும் சின்னதா ஒரு ஐடியா இருக்கும். இப்போ கருப்பர் நகரத்துக்கு நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும். கருப்பர் நகரத்தை நான் யோசிக்கும் போது என் சம்பவத்துல இருந்து ஒரு கிளி ஒண்ணு வந்தது, நம்ம மாடியில வந்து விழுந்துடுச்சு. அந்த கிளியை வந்து அடிபட்டு இருந்தது. அப்ப எனக்கு என் பையன் வந்து முகில் மொழியனுக்கு 4 வயசு அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், பறவை பார்த்தா குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கேன், எனக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு மஞ்சள் எல்லாம் தடவி வீட்டுல இருக்கிற ஒரு குடத்தை எடுத்து தண்ணியை ஊத்திட்டு ஜன்னல் எல்லாம் போட்டு அதை கிளியை உள்ள போட்டு நான் அதை மாட்டி வச்சுட்டேன். இப்போ அந்த கிளிங்க ஒரே டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்துடும். நான் அதை எடுத்து விடுவேன், அதுங்க விளையாடிட்டு வருவாங்க மாடியில். அப்புறம் நான் அதை பிடிச்சி போட்டுருவோம், அந்த கிளி போயிடும். இது இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. என்னடா இது எனக்கு ஆச்சரியமா இருந்து பாரு அப்படின்னு. இவன் என்ன சொல்றான், அவங்க அம்மா தேடி வந்துடுச்சுப்பா, இது பேச ஆரம்பிச்சிருச்சு இல்ல, அதனால அந்த கிளி தேடி வந்துச்சுன்னா நான் என்னன்னா அது லவர் வந்து வருது இது. ஆனா எது ஆண் கிளி எது பெண் எனக்கு தெரியல. ஆனால் நினச்சேன் ஒரு கட்டத்தில் ரக்கம் அழிச்சு இது பறந்து போயிடும் அப்படின்னு நான் ஒரு கதை ஒன்று வச்சுட்டு இருக்கிறேன். அவனு ஒரு கதை அம்மா பையன் அவன் நினச்சிட்டு இருக்கிறான். வீட்டுல இருந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நான் மட்டும் வந்துட்டேன். கரெக்டா நான் 6 மணிக்கு வர அந்த கிளி வந்துடுச்சு. வந்த உடனே இது படப்படன்னு அடிக்குது. நான் எடுத்து இந்த மேல பால்கனியில எடுத்து வச்ச உடனே அது முருங்கை மரம் இருக்குது இல்லையா நம்ம வீட்டுல, அதுல விழுந்துச்சு. ரெக்க வெட்டி இருக்கிறதால அது ஆவேசமா இருக்குது பொழுது. அது படக்குன்னு கீழே வந்த உடனே அந்த பூனை ஒன்று அடிச்சு தூக்கிடுச்சு. நான் மாடியிலேருந்து இப்பவும் எனக்கு தெரியல, மாடியிலேருந்து குதிச்சேன்னா படிக்கட்டு வழியா ஓடனா தெரியல, பூனையும் கிளியும் பறிச்சுட்டேன் நான். ஆனா கிளி இறந்துச்சு. அது எனக்கு ஒரு 6 மாசம் ஓயாத துயரத்தை உண்டு பண்ணிச்சு. அப்ப நான் யோசிச்சேன், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு பறவை எவ்வளோ துயரத்தை உண்டு பண்ணுதுன்னா
அந்த நேரம் பார்த்து நம்ம ஏரியாவுக்கு இரட்டை கொலை செஞ்சுட்டு சிறையில் மீண்ட ஒரு கிழவரை பற்றிய ஒரு செய்தியை நான் கேள்விப்படுறேன். அவர் வீடு அந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் ஒரு குடிசையில் பாழடைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்போது கைவிட்டுருவாங்கல்ல ஒருத்தர் சிறை, அது மாதிரி இருக்குது. நான் அந்த பார்க்குறேன். நான் உடனே எனக்கு ஒரு கம்போஸ் ஆயிடுச்சு ஒரு ஸ்கிரிப்ட். வேற ஒரு ஐடியா ஒன்று ஏதோ சப்கான்சியஸில் வேலை செய்யணும், ஒரு கம்ப்ளீட் கதையை உருவாக்கிட்டேன். நான் சொன்னேன்ல இந்த கிழவன் வந்தான், அந்த கிளி வந்து அவனுக்கு எல்லாம் வரும், ஒரு கம்ப்ளீட் கதையை யோசிச்சிட்டேன் நான். ரிட்டர்ன் வரும்போது என் ஃப்ரெண்டு அன்பு என்ன கேட்குறான், என்ன மச்சான் என்னவோ ஒரு மாதிரி இருந்திய. இல்லைடா இந்த மாதிரின்னு ஒரு லைன் ஒன்று அவனுக்கு சொன்னேன் நான். இந்த கிளி வந்து வருதுடா, ஒரு கிழவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் ரிட்டர்ன் வந்தான், அந்த கிளி அந்த ரியாக்ஷன் பார்த்தா அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டான்டா அப்படி சொன்னேன். ஏய் சூப்பராக இருக்குதுடா, எப்படி மச்சான் இதெல்லாம் யோசிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். அது பாராட்டு கிடையாது. அது எப்போதுமே அந்த மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஒரு பாராட்டுன்றது அவனுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவன் சொல்றான், அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இதை அப்படியே தலையில வச்சுக்காம இதுக்கு வேற ஏதோ பர்ஸ்பெக்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்புறம் எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த நேரம் பார்த்து என்னோட யாழினி முனுசாமின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர், அவர் தான் அறுபடு விலங்க போட்டவர். அவர் என்ன சொன்னார், கார்கி ஒரு தொடர் ஒன்று எழுதுங்க, தடாகம்னு ஒரு மின் ஊடகம் இருக்குது அதுக்கு எழுதுங்கன்னா. உடனே எனக்கு இந்த நாவல் எழுதுன்னு ஆரம்பித்தேன். அந்த நாவல் எழுத ஆரம்பிக்கிறேன், அதுதான் மேட்ரு நான் கேட்டதுக்கு. அதை எழுத ஆரம்பிக்க கிளி வரவே இல்லை. அந்த நாவலில் கருப்பர் நகரத்தை எழுதி முடிக்கிற வரைக்கும் கிளி வரவே இல்லை. ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், கிளி வரவே இல்லை. ஏன்னு சொன்னா கிழவன் தன் வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டான். அப்போ நான் ஏற்கனவே என் மனதுல கான்செப்டா மெட்டீரியல்கள் வேற வேற இருந்திருக்கும், அது சப்கான்சியஸ்ல இருந்திருக்கும். அவங்களாம் வந்துட்டாங்க சடக்குன்னு, கிளி வரல. எனக்கு கிளிக்காக தான் எழுத ஆரம்பிக்கிறேன் நான், கிளி வரவே இல்லை. அப்போ அந்த நாவல் கம்ப்ளீட் ஆச்சு. இதை வாட்ச உடனே எனக்கு தெரியும் அந்த நாவல் சூப்பரா வந்துருச்சு அதுன்ட்டு. ஏன்னா கிளைமேக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்ல வச்சேன், கிளைமேக்ஸை நான் லாஸ்ட்ல எழுத போறேன். என்னால் எழுத முடியல, எழுதவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறேன் நான். ஏன்னா நான் ஆராய நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா செங்கேனி நான் தான். அப்போ ஆராயை வந்து எப்படி கொல்றதுன்னே தெரியல, கொண்டுதான் ஆகணும். கொல்லனா அந்த மேட்டரே கிடையாது. அப்போ அது கொல்லணும்னா அப்போ எனக்கு என்னால் முடியல, ஆனால் கொண்டு தானே ஆகணும். அதனால தான் லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கவிதை போல முடிச்சிடும். அவன் போய் செத்து போவான். அது வந்து சால்வ் பண்ணுறது தான், என்ன நானே சால்வ் பண்ணிக்கிறது தான். பட் அது நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ என்னென்ன கிளி வரலையேன்ற துயரம் மறுபடியும் வந்துடுச்சு, நாவல் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு படைப்புக்கு உங்களை மீறி நீங்க ஒரு கரு வச்சுப்பீங்க, ஆனா அதுதான் உண்மையா அந்த நாவல் இருக்குது, மெட்டீரியல் சிறப்பா இருக்குது, அந்த மெட்டீரியல் ஃபில்ஃபில்லா இருக்குதுன்னா அது தன்னைத்தானே டிசைன் பண்ணிக்கலாம். இது நீங்க சொல்லும் போது எப்படின்னா, இப்ப தீக்குச்சியை வச்சு கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தீக்குச்சி எல்லாம் போயிடும், அந்த நெருப்பு மட்டும் தனியா பரவற மாதிரி கிளியில இருந்து ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமும் வந்திருக்கு. இப்ப இந்த நாவல் எழுதும் போது அதோட அழகியல் இருக்குல்ல, இப்ப நீங்க எதை கதையா எழுதணும் அப்படிங்கிற முடிவை வந்து ஒரு கட்டத்துல உலக இலக்கியங்கள்லாம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியுது, நம்மளோட கதை, நம்மளோட முன்னோர்களோட கதை, இங்க இருக்கிற வரலாறை பதிவு பண்ணணும் அப்படின்னு முடிவுக்கு வரீங்க. அதை நம்ம எழுதும் போது அதுக்கான ஒரு வடிவம், அதுக்கான ஒரு டெக்னிக், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு லிட்ரேச்சருக்கு. நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி வந்து இதுக்கான விமர்சனமோ விமர்சகர்களே கிடையாது. எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், அந்த கலைப்படைப்பை நம்ம எப்படி உள்வாங்கிக்கணும்னு கத்துக் கொடுக்கறதுக்கோ இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதுறதுக்கோ ஒரு தொடக்கமே இங்க இல்லாத போது அந்த வடிவத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? இல்ல அது நீங்க அது வந்து நம்ம நிறைய இலக்கியங்கள் வாசிக்கிட்டே இருக்கணும். நான் ஓயாம, அதாவது நான் ரொம்ப அதை அப்படி சொல்லி யாரையும் அச்சுறுத்திட விரும்ப மாட்டேன். நான் உண்மையாவே வந்து பார்த்தாக்கா திரும்ப திரும்ப சொல்றேன், நான் மக்சிம் கார்கியோட எல்லாரும் தாயோட நிறுத்திக்குவாங்க. தாயை விடவும் பெட்டரான நாவல் வந்து நான் சொல்லுவேன் அர்த்தமோனோக்கள். அர்த்தமோனோக்களை விடவும் மிக நெருக்கமா நான் சொல்லுவேன் மூவர். அது இருக்குது பாருங்க, அந்த மூவர்னு ஒரு நாவல் இருக்கும். அந்த மூவர் வந்து அப்போ அவரோட ஃபோமோ கார்டினோ, அவரோட சிறுகதைகள், இது கம்ப்ளீட்டா வச்சிருப்பேன். அவரை பற்றி எல்லா குறிப்பும் வச்சுட்டு அவரோட உள்ளும் புறமும் தெரிஞ்சுக்கிறது, அவர் எப்படி நான் எழுத வந்தேன்னு சொல்லக்கூடிய அவரோட பயோகிராஃபு, அவர் எந்த சூழல் அதை எழுத ஆரம்பிச்சாரு, ஏன் எழுதினாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு 7 வயசுல தூக்கி ஒரு பனிக்குவியல்ல போட்ட ஒரு மனுஷன் சாகும்போது 5 மொழிகள் பேசுறவனாவும், வாழற காலத்துல தான் விரும்புற கட்சிக்கு தான் எழுத்தின் வழியா காசு கொடுக்கறவனாவும் மாறிட்டான். 10 வயதுல கைவிடப்பட்ட அந்த குழந்தை அனாதையா இந்த ரஷ்யா முழுக்க கால்நடையாவே பயணிச்ச ஒருத்தன் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை இலக்கியத்துல கட்ட அமைச்சிருக்கிறான்றது எனக்கு ஒரு பெரிய எரிபொருள். அதனால தான் அவன் தான் எனக்கு வந்து ஒருத்தர் பேரை நம்ம சும்மா சூட்டிக்க மாட்டோம்ல, வாழ்வுக்கும் பிழைப்புக்கும் எனக்கு ஒரு எக்ஸலண்ட் டெஃபினிஷன் கொடுத்ததே மக்சிம் கார்கி தான். அந்த டெஃபினிஷன் என்ன அவர் எழுதல? அவர் என்னன்னா, வாழ்க்கைன்றது வந்து அது வந்து ஒரு அனுபவம், அது பிழைப்புன்றதுக்கு ஒரு அனுபவமும் தேவை. ஒருத்தர் பின்னாடி போய் நீங்க கையேந்தினாலே போதும். ஒருத்தர் கொட்டி உங்களை அங்க உட்காரு, நான் அவனுக்கு சோறு போடுறேன்னா தின்னுட்டாலே அது பிழைப்பு தான். நான் அவன் கொடுக்குறான், நான் தின்றேன், அவன் சொல்றான், நான் செய்யறேன்,
அது வந்து கொலைகாரனாக மாறலாம், அடியாளாக மாறலாம், ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கலாம், எல்லா இழி வேலையும் செய்யலாம். ஆனால் அவன் மனிதன் கிடையாது. அது ஒரு அது வந்து பிழைப்பு. வாழ்க்கைன்றது அது கிடையாது. வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் துணிஞ்சு விட்டுட்டு வந்து நான் என் வேலை செய்கிறேன், எனக்கு வரதும் நான் இப்போ எனக்கு என்ன சொல்லுவாங்க, நீ தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறிய, காலையில் 6 மணிக்கு டெஸ்க் போட்டு உட்காந்து. எங்கள் அப்பா இப்போ மிக சமீபத்தில் மறைஞ்சிட்டார், காலமாயிட்டார். போன வாரத்தில் ஒரு 10-30 நாள் இன்னும் முடியல. அவர் எப்பவுமே இந்த ஜன்னல் வந்து சொல்லுவார், எல்லா நேரமும் எழுதிக்கிட்டே இருக்கிறிய, எழுதியே வேலை செஞ்சேன், ஏழை எழுத்தாளன்னு எனக்கு விமர்சிப்பார் அவர். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 25 வருஷமா இப்படியே பார்த்துக்கினே இருக்கிறதால நீ எழுதியே எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருவாடான்ட்டு கடைசியாக ஒரு முறை அவர் அந்த வார்த்தை சொன்னார். ஏன்னா அவர் எல்லா விருது கூட்டங்களுக்கும் அவரை கூட்டிகிட்டு போவேன் நான். அப்போ அவர் பார்ப்பாரு, அவருக்கு புரியாது. அவருக்கு உட்காந்து வீட்டுக்குள்ளே தானே உட்காந்து எழுதின்னு இருக்கிறான். ஆனால் பாரு, அவர் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஒரு 20 வயசுலேருந்தே புரியாமல் போயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், அவன் ஒன்று சொல்கிறான். இது எங்க இருந்து எனக்கு சொல்லி தருதுன்னா, எனக்கு புத்தகங்கள் தான் சொல்லி கொடுக்கும். புத்தகங்கள் அப்படியே சொல்லி தருமா? சொல்லி தராது. புத்தகங்கள்ல ஒண்ணு இருக்கும், அதை நீங்க சமூகத்தோட அதை உரசி பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். நான் இது ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அப்புறம் இன்னொரு படைப்பு ஏன் அப்படி இருக்குது. மற்றபடி படைப்பு உங்களுக்கு படைக்க சொல்ல கத்துறாது. 1000 சினிமா பார்க்கறதால ஒருத்தர் சினிமா எடுத்துட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அவருக்கு ஒரு விதமான ஆசையும் அதுக்கான பயிற்சியும் அதுக்கான மேம்பட்ட முயற்சியும் தேவைப்படுதாங்க. அதை எவ்வளவு நேரம் நேசிக்கிறார், எப்படி நேசிக்கிறாருன்னு ஒன்று இருக்குது. அது போலதான் லிட்ரேச்சரியமா நான் கருதுறேன். அது எனக்கு ஒண்ணுமே சொல்லித்தராது. அப்புறமா நான் இதை பத்தி தீவிரமா யோசிக்கும் போது நினைச்சேன், இப்போ அமெரிக்காவில எல்லாம் போய் மருத்துவர் படிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க வந்து ஒபாமாவுக்கும் மற்ற அமெரிக்க தலைவர்களுக்கும் அறுவை சிகிச்சை பண்ண போறதில்லை. அங்கிருந்து இங்க வந்து குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தான் பண்ண போறாங்க. அப்போ என்னன்னா அவங்க தொழில்நுட்பத்தை போய் அங்க கத்துக்கிறாங்க. தொழில்நுட்பம் தான் கத்து தருவாங்க. ஆனா எந்த உடல் அறுவை சிகிச்சை பண்ணணுன்றது இவர் தான் டிசைட் பண்ண போறாரு. ரைட்டிங் அதே மாதிரி தான். நீங்க எவ்வளவு உலக இலக்கியங்கள் வாச்சாலும், எவ்வளவு மொழிபெயர்ப்பு வாச்சாலும், நம்ம ஊரை பத்தி தான் நம்ம எழுத போறோம். அதனால அதுக்கு வந்து அது எவ்வளவு சொல்லி கொடுத்தது இல்லை, ஆழ் மனசுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். சட்டக்காரியில் நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நொட்டேஷன் மாதிரி போட்டுன்னு வரணும்னு யோசிச்சேன். அப்போ திடீர்னு நீங்க அந்த காட்சி வரும்போது எனக்கு என்ன தோணுச்சு, தோட்டக்காரன் இல்லாத காட்டில் மரமும் மரங்கொத்தியும் சேர்ந்தே இசைக்கின்றன எனக்கு ஒரு வார்த்தை வந்து. அப்போ சரி அது நான் சொல்றது தட்டையா சொல்றேன், பட் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து அது அந்த ஸ்பாட்ல வர்றது தான். ஏன்னா அது வந்து இப்போ இவங்க 2 பேரும் லிண்டாவும் ஏசுவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா அந்த மரத்துல வந்து மரங்கொத்தி வேலை செஞ்சுன்னு இருக்கும். இப்போ அது மாதிரி நடக்கும் தானே ஒரு மழைக்கா. அப்போ அதை ஒரு மெட்டீரியலாமா, இது அழகியல் இது. அப்போ அந்த நாவலுக்கும் அது பொருந்தணும். அதே நேரத்தில் நான் ஒரு விஷயம் இப்போ இது மாதிரி மனம் வந்து அல்லாட விடுறது தான். இப்போ சட்டைக்காரி இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அதுக்கு வந்து இப்போ எப்படி ஒரு அவுட்லைன்னா ஃபர்ஸ்ட் ரெடி ஆச்சு? ஃபர்ஸ்ட் இயேசுவோட கதை, லிண்டாவோட கதையை சொல்லணும். அது இல்ல, அது எனக்கு அந்த கேபி பார்க் ஒன்று இருக்கு இங்க, அங்க வந்து அந்த பிளே கிரவுண்ட் எனக்கு தெரியும். அது இப்போ அது குடியிருப்பா மாறிடுச்சு. ரொம்ப அடர்த்தியான குடியிருப்பா இருக்குது. அது ஒரே ஒரு ஆள் இருக்கிற கிரவுண்டை நான் பார்த்துருக்கேன். 2 கிழவிகளும் ஒரு கிழவனும் மட்டுமே சாணம் தட்டிட்டு இருப்பாங்க. அது வந்து அங்க ஒரு சுடுகாட்டுக்கான சாணி தட்டுற ஒரு காலியான கிரவுண்டு. மணல் மின் நிலையத்துல இருந்து சாம்பல் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்புறம் அலுமினிய ஃபேக்டரிகள்ல இருந்து அந்த கழிவு கசடு இருக்கும், அதெல்லாம் எடுத்து வந்து கொட்டுவாங்க. ஒரு மூலையில மாடுகளுக்கு லாடம் அடிப்பாங்க. இவ்வளவுதான் அந்த அவ்வளோ பெரிய கிரவுண்டோட வேல்யூவே. இப்போ அதுல ஒரு 40,000 ஒரு 30,000 ஒரு 8,000 குடும்பம் அதுக்குள்ள வாழுது. அந்த காலி கிரவுண்டை நான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ள இப்போ ஃபுட்பால் நடக்கும், எப்பவுமே மேட்ச் நடக்காங்க. நான் அதை ஒரு 3 வயசு 4 வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த கிரவுண்டு வந்து எனக்கு அந்த கிரவுண்டு, அந்த மின் நிலையம், அது எதிரில் இருந்த பூஜாநாதபுரம்ன்ற ஒரு குடியிருப்பு, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்துடலாம். அந்த குடியிருப்பு இதெல்லாமே நான் அந்த அது யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்கல. இந்த டிசைன் இப்போ என் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்ஸ், எல்லாமே வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டில் உப்பு போலீஸாக இருந்தவர் எங்கள் தாத்தா, அப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் போலீஸாக இருந்தான். இந்த மாதிரியான நிறைய தரவுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கல. இதை எங்கேயாவது இந்த ஃபுட்பால் இப்போ பார்க்குறோம், எல்லா பசங்களும் விளையாடிட்டு கிளப்புக்கு போயிடுறாங்க. கேட்டால் நான் எப்படிப்பா உன்னுடைய விளையாட்டு இதெல்லாம்னா சூப்பராக இருக்குது, வெரி எக்ஸலன்ட், கோ டு கிளப் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஒரு விதமான ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் மாதிரி மாறும். ஆனால் ஒரு காரஞ்சாரமான லைஃப் இருந்தது இல்லை, அதெல்லாம் அவனுங்களுக்கு ஷூவே கிடையாது அவனுங்களுக்கு. ஆனால் அவங்க அப்படி ஆவேசமாக இருப்பாங்க. அது அந்த மாதிரி வந்து செவன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்பெல்லாம். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இப்போ பார்த்தா ரொம்ப ரொம்ப சட்டிலாக போகிறான் அந்த பிளேயர், சூப்பர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்த்தா ஒரு கிளப்புக்கு போயிடுறது, ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கான். ஒரு 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 சமூகத்தோட ஊடாடுற கேரக்டரா இல்லைன்ற துயரம் எனக்கு உண்டு. அது ஏன்னா அது சமூக அமைப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரிஜினல் ஒன்று இருந்தது இல்லை, அந்த ஒரிஜினலை டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது.
இங்கேருந்து இந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இவங்கெல்லாம் வந்து ஒரு டூப்ளிகேட் தான். ம். ஒரிஜினலாக எனக்கு ஒரு ஜெயான்னு ஒரு கேரக்டர் தான். எங்கள் அப்பா தான் அந்த ஜெயா. ஜெயராமன் அவரை ஜெயான்னு சொல்லுவாங்க. அவரை வந்து வேற ஒரு கேரக்டர். இது ஒரு பெரிய இந்த கலைடாஸ்கோப் ஒர்க் மாதிரி அது. அதை அவரை தூக்கி காலை தூக்கி இங்கே வச்சு, கையை தூக்கி இங்கே வச்சு, மூக்கை தூக்கி இங்கே டைலாக் வேற ஒருத்தரத்தை போட்டு அது போடும்போது அது ஒரு மெட்டீரியலாக மாறலாம். இதெல்லாமே இயல்பாக நடக்கணும். இது வந்து யோசிச்சுங்களா இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி என் சித்தப்பா கருணா அப்படின்னு அப்பாவோட அவர் ஒரு பிளேயரு. அவர் அப்புறம் மூசான்ற கேரக்டர் நம்ம டிசைன் புனைவும், அதாவது வரலாற்றுக்கும் புனைவுக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ங்களால அது அழகாக வந்து செட்டில் ஆச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு என்ன ஐடியானாக்கா ஆங்கிலோ இண்டியன் ஃபுல்லாக இருந்தாங்க இங்கே. இது ஒரு மருந்து கிடங்கு. இப்போ நம்ம ஏரியா இருக்குது இல்லை, இந்த ஒரு சின்னதாக ஒரு நதி ஒன்று போவோம். அந்த நதி வந்து கூவம் நதி கிடையாது, அது வந்து நம்ம ஓட்டேரி நல்லாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து பக்கிங்காம் கெனால் வழியாக பக்கிங்காம் கெனாலில் போய் கனெக்ட் ஆகும். பிஎன்சி மில்லுக்குள்ளே போயிட்டு அது ஓட்டேரிக்கு போவோம். அதுக்கு அந்த பக்கத்தில் வந்து புளியந்தோப்பு, அது மருந்து கிடங்குன்னுவாங்க. அப்போ வந்து இங்கேருந்து மருந்து உப்பு வெடி மருந்துங்களை தயார் பண்ணி பிரிட்டிஷ்காரன் உலகம் முழுக்க அனுப்புறது அவனுடைய முதல் வியாபாரமாக அது இருந்தது. அதுக்கான மருந்து கிடங்கு இங்கே இருக்குது. அதோட பழைய செக்டர்லாம் இருக்கும். வெடிச்சு சதராத அந்த குகை போலலாம் இருந்தது. இப்போ எல்லாமே குடியிருப்புகளாக மாறிடுச்சு. அதெல்லாம் இப்போ அதெல்லாமே நான் ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். இப்போ அது அங்கே நிறைய ஒயிட் பீப்புள் இருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன் இருப்பாங்க. அங்கே ஒரு குளங்குது, வெள்ளக்காரன் குளம்னே சொல்லுவாங்க அது உள்ள. அப்போ அங்கே ஆங்கிலோ இந்தியர்கள் தாங்க. இந்த காலம் போயிட்ட காலம் ஒன்று இருக்குதுல்ல, இந்த காலத்தையும் இந்த பழைய அந்த காரஞ்சாரமான ஃபுட்பால் பிளேயர்ஸு அந்த நிலப்பரப்பு இது எழுதணும்னு ரொம்ப ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அது சடக்குன்னு ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரேமிங்குள்ள ஒரே ஒரு ஓவியம் தான் எனக்கு. ஒரு கேரக்டர் ஒருத்தன், அந்த ஜெயா, கருணா, மூசா, இந்த 3 பேர் அவ்வளோதான். அவனை கொண்டாந்து நீங்கள் களத்தில் இறக்குனீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஒருத்தன் வந்தால் ஒருத்தி வருவா, ஒருத்தி வந்தால்னாக்கா அவனுக்கு ஒரு கேரக்டர் வருவான். ஆனால் அது எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அது வந்து கச்சாமச்சான்னு போட்டோம்னா மாட்டிப்போம். அந்த கலைடாஸ்கோப்ல வந்து கலைடாஸ்கோப்புக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் வந்து நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கணும். என் புறச்சூழல்ல இருந்து அதை நல்லா செய்யவே முடியாது. அப்போ என் சப்கான்சியஸ்ல வரணும்னாக்கா அதுக்கு நான் நிறைய சரக்கை போட்டிருக்கணும். என்னை அறியாமலே உண்மையா சரக்குகளை போட்டு அழகாக அடுக்கி வச்சிருக்கணும். அந்த டிஷ்யூ பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா ஒன்னு எடுத்தா இன்னொன்னு வருது இல்ல, அது ப்ராப்பரா அதை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் தூக்கி உள்ள திணிச்சு விட்டான்னாக்கா வராது. அது ப்ராப்பரா அது வந்து ரொம்ப அழகா வந்து மெக்கானிசம் பண்ணி வச்சிருப்பான். ஒன்னு எடுத்தா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். சேம் அதே போலதான் ரைட்டிங்ன்றதும் அது போயிட்டே இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாவல் முடிகிற வரைக்கும் வெறுமையா இருப்பேனே தவிர கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். வெறுமையா இருப்பேன், என்ன ஒண்ணுமே தெரியாது, கவலைப்பட மாட்டேன். நான் ஒரு ஓவியம் வரைய ஆரம்பிச்சிருவேன், ஓவியம் வரைவேன், அப்புறம் சினிமா பார்ப்பேன், இல்லை நண்பர்களோட பேசுவேன், இல்லை புத்தகம் வாசிப்பேன். ஏன்னா மூட்டையா ஒரு புக்கு இருக்கு, நான் வாசிக்கிறதுக்கான இதெல்லாம் வாட்ச புத்தகங்கள். வாசிக்க வேண்டிய புத்தகமே என்னென்ன ஒரு 20-25 இருக்கும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு ஒரு உலகம் இருக்குது. ஐயோ நாளைக்கு ஃப்ரெண்டு வருவானா வரமாட்டானான்னு தெரியும், ஒரு ஏக்கம் இருக்கல்ல, நேரம் பார்த்து அவனுமே வரலையேன்னு ஒரு தவிப்பு இருக்குமே, அந்த தவிப்பு நமக்கு இருக்காது. ஏன்னா புக்கு இருக்குது. அது மாதிரியான அப்போ நமக்கு என்னன்னா டைமிங்கே இல்லைன்னு தான் எனக்கு வருத்தமே தவிர ஒரே போர் அடிக்குதுன்ற வாழ்க்கையில் நான் வந்து ஒரு 16 வயசுக்கு அப்புறம் நான் அது மாதிரி நினச்சதே கிடையாது. அப்போ அது என்னன்னா மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனதை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் நான் செய்வேன். இப்போ நீங்க எழுதின நிறைய நாவல்கள் வந்து பிரசன்ட்ல நடக்கிறத விட இது எல்லாமே கடந்த காலத்துல மரப்பாலம், செகண்ட் வேர்ல்டு வார், சட்டக்காரி 70s 58 அது வரும். அது சட்டக்காரி 58ல வந்து திமுகவோட 10 ஆண்டு நிறைவை கொண்டாடுறதுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்சை விளையாடுவானுங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரா இங்க இருந்து வெள்ளக்காரங்களா கிளம்பி போகலாம் அப்படின்னு. இப்போ இதுக்கான அந்த இப்ப கச்சா பொருள்னு சொல்றீங்களா, இப்போ நம்ம பிரசன்ட்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம கவனிச்சு அதை எழுதுறது ஒரு பிராக்டிஸ் வைங்களா, அது கூட நம்மளால பண்ணிட முடியும். தொடர்ந்து நம்ம கவனிக்கிறோம், பேசுறோம், 4 இடத்துக்கு போறோம், நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதிட முடியும். நம்ம வாழாத காலகட்டமோ இல்ல நம்ம ரொம்ப பாலிய வயதுல இருந்த போது இருந்த காலகட்டத்தையோ எப்படி திருப்பி நினைவுல கொண்டு இல்ல, அது ரொம்ப ஈஸி. அது ஈஸினா பிராக்டிஸ் தான். அது என்னன்னு சொன்னா இந்த ஃப்ரேம் எப்படி நகர்த்தி பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. இப்போ உங்களோட ஃபேஸ் நான் பார்க்குறேன்ல, உங்களை பார்த்த உடனே நான் உங்களோட 6 வயசு முகத்தை பார்ப்பேன் எப்போதுமே. சப்கான்சியஸாகவே அது எனக்கு வேலை செய்யும். நான் இப்போ எங்கள் அப்பாவை வந்து அவரோட இப்போ அவர் வந்து 85 வயதில் இருந்தார். அவரோட 19 வயசு ஃபோட்டோ என்னண்டா இருக்குது. நானே வந்து ஒரு இமேஜ் பண்ணி பார்ப்பேன், எப்படி இருக்கேன், யாருக்கும் என்ன மாதிரி இருப்பாரு நான் முதல்ல இமேஜின். இது எல்லாமே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற மேட்ரு. இப்போ நகர்த்தி பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறாரு எங்கள் அப்பா. நான் போன வாரம் அதை பதிவிட்டேன் நான் முகநூல்லையும். இப்போ இப்படி நகர்த்தி பார்க்கறது இது வந்து உருவத்துக்காக பண்ணுறது. இதனுடைய ஸ்கேல் தான் உங்களுக்கு. நான் ஒரு 80ஸ்ல இந்த நகரத்தை முழுமையாக பார்த்துருக்கேன். சிதைக்கப்படாத நகரம் 80ஸ்ல இருந்தது.
80s பிறகு மாறிடுச்சு, எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. நான் ஒன்று சொன்னால், இந்த இந்த நம்ம மூர் மார்க்கெட் இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, மைலேடிஸ் பார்க், அது பீப்புள்ஸ் பார்க்னு. டோட்டலாக பீப்புள்ஸ் பார்க்குன்றது எதுனாக்கா, சென்ட்ரலு, ரிப்பன் பில்டிங்கு, உயிர் காலேஜ் இருந்தது ஃபர்ஸ்ட்ல. அதாவது சால்த்துக்கோட்டாக்கு எதிரில் இருக்கும் அந்த உயிர் காலேஜ் இருக்கும், கண்ணப்பர்த்திடல். இந்த ஸ்கொயர் 116 ஏக்கர். அது அந்த 116 ஏக்கருமே வந்து மைலேடிஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவ்வளோ பெரிய லேண்டாக நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பாவும் எங்கள் ஃபேமிலியில் அது கூட்டணும், கேமராலாம் எடுத்து எங்கள் அப்பா கூட்டின்னு போவார், ஒரு கேமராமேன் வருவார், ஃப்ரெண்டு அவர் கூட்டுவார். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில். அது கொஞ்சம் வருவாய் தான் அவங்களுக்கு. பட் அவங்க ரொம்ப, என் அப்பா அம்மா ரொம்ப டீப்பான லவ்வர்ஸ். அவங்க 5 பசங்க நாங்க. அப்போ எங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக, இல்லை அவங்க சச்சரவுகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக இப்படிலாம் நடக்கும் பொழுது நான் அப்படி யோசிச்சு பார்க்குறேன். அது மாதிரி அவங்க எங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்போ நான் அதெல்லாம் எனக்கும் பெறாக்கு பார்க்குற ஆசை ரொம்ப ஜாஸ்தி. அதனால இன்ச்சு பை இன்ச்சா எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஏரியா எப்படி இருந்தது, எங்க கொலை இருந்தது, ரிப்பன் பில்டிங் எப்படி இருந்தது, ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற விக்டோரியா ஹால் எப்படி இருந்தது, அதுக்கு பக்கத்தில் இருந்த மூர் மார்க்கெட் எப்படி இருந்தது. இப்போ அதெல்லாமே நினைவில் இருக்குது. அதெல்லாம் நான் மற்றதெல்லாம் மறந்துடுவேன். இப்போ பைக் சாவி மறந்து தேடின்னு இருந்தேன் உங்களுக்கு முன்னாடி, அது மறந்துடுவேன். ஆனால் அந்த நினைவு எனக்கு மாறல. இப்போ அதை யாராவது சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கள் அப்பாண்ட கேட்டா, அதெல்லாம் யாருக்கிட்ட ஞாபகம். ஆனால் எனக்கு கிராஃபா ஞாபகம். நான் இப்போ எனக்கு வரைஞ்சு கொடுத்துருவேன், வரைஞ்சிருவேன் நான். அந்த 116 ஏக்கர்ல எங்கெங்க எது இருந்தது, அப்புறம் அங்கிருந்து வந்தாக்கா பிஎன்சி மில் எப்படி இருந்தது, சிம்சன் எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒரு முழு பரப்பும் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய. அப்போ இந்த கிராஃப் இப்படி இருக்குதுன்னா, நான் பார்த்தது 80s இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினாக்கா மாறவே மாறல. இது அப்படியே தான் இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 2000ல கார்டினல் பில்டிங் ஒன்று இருக்கு. எங்க உங்களுக்கு எல்ஐசி பில்டிங்க்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த இது தாராப்பூர் டவர் இருக்கு இல்லைங்களா, அது எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 கூம்பு வச்ச ஒரு பில்டிங் இருக்கும் பாருங்க. நீங்க சும்மா அதை பாருங்க, உலகின் மகத்தான அழகான பில்டிங்ல ஒன்று. அதை உடச்சிட்டாங்க இந்த சமூகம், அதை காப்பாற்றி வச்சிருக்காங்க. அது வந்து அந்த ஒரு பழமை வாய்ந்த கட்டடங்கள்ல ஒன்னா அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு அதனுடைய முழுமையான கட்டடம் எனக்கு தெரியும். இப்போ அது உடஞ்சி இருக்கிறதால இப்போ நீங்க நகர்த்தி பார்க்கறது தான். அப்புறம் பழைய போட்டோஸ்களை வச்சு பார்க்கறது, தரவுகளை திரட்டுறதான். இந்த நிலைமைகள் இப்படி இருந்திருக்கும். நம்மளே பார்ப்போம்ல, நான் பிறக்கும் போது இருந்த ஸ்லாங்குக்கும் இப்போ இருக்கிற ஸ்லாங்குக்கும், அன்னைக்கு இருந்த ட்ரெஸ் கோடுக்கும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெஸ் கோடு, அன்னைக்கு இருந்த பாடி லாங்குவேஜ் இன்னைக்கு இருக்கிற பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுச்சு டோட்டலா. அப்போ இதை நகர்த்துற இந்த ஒரு இப்போனா அப்புறம் இன்னொரு ஸ்கேல் எப்படி எனக்கு கண்டுபிடிப்பேன்னாக்கா, இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பேட்டர்ன் மாறிடுது. போன வருஷம் ஒரு மொபைல் வச்சிருப்பாரு, இந்த வருஷம் மாறிடுது. போன வருஷம் ஒரு டிவி இருக்கும், இந்த வருஷம் பேட்டர்ன். முன்னாடி 80களுக்கு முன்னாடி 30 வருஷம் 40 வருஷம் பொருள் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு புல்லட் வந்து 1940ல வந்ததுனாக்கா அது 2000 வரைக்கும் அது அப்படிதான் இருந்தது, மாடிஃபிகேஷனே பண்ணவே இல்லை. அந்த ஸ்கூட்டர் அதே மாதிரி தான் இருந்தது, கட்டடங்கள் அப்படியே தான் இருந்தது. இப்போ இது வந்து எனக்கு ஆழ்மனதில் ஊறி போனதால ஸ்கேல் மாற்றி வைக்கிறதுக்கு, ஸ்லாங் மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம மனசுல தோன்றிச்சு அது சரி கிடையாது, அப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம். ஓகே, அது நியராக போயிடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா தான். உண்மையை அதனுடைய பக்கத்தில் உண்மையை அப்படியே நான் பார்க்க முடியாது. இப்போ 2000ல இருந்துக்குன்னு நான் வந்து இப்போ நான் பார்த்ததால எனக்கு தெரியும் ஒரு கட்டடத்தினுடைய அந்த இது. பார்க்காதன்னா கொஞ்சம் நெருக்கமா போய் பார்க்கலாம், எப்படி விசாரணை பண்ணி பார்க்கலாம். அது பக்கத்துல வேற ஒரு டீ கடை இருந்திருக்கும், அது யாருதான் இருந்திருக்கும், அது மாதிரி கொஞ்சம் 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 விசாரணைகள் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ரியல் கிராஃபை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உண்மைக்கு மிக நெருக்கமா போய் உட்காந்துக்கலாமே தவிர அந்த உண்மையே பாத்திர முடியாது. இப்ப நான் அந்த உண்மைக்கு நெருக்கமா இருக்கிற விஷயத்த சொன்னேன்னா, உண்மையா அன்னைக்கு அதை பார்த்தவர், ஆமாம்பா அப்படியே சொல்றப்பா, ஆமாம்பா அதெல்லாம் இருந்துப்பான்னு சொல்லுவார் அவர். நான் கூட கொஞ்சம் புனைவை சேர்த்துக்கினேன்னா, ஆமாம்பா அதெல்லாம் நடந்துப்பான்றார். மேட்டர் அவ்வளவுதான். சும்மா ஒரு கேள்விக்கு, இப்போ உங்களால இங்க இது வந்து நீங்க வாழ்ந்த காலகட்டம் இப்ப 80s நீங்க கவனிச்சதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் நீங்க 50s 40s இது வரைக்கும் எழுதுறீங்க. இப்ப ஒருவேளை ஒரு 500 வருஷம் பின்னாடி போய் அப்ப நடக்கிற ஒரு கதையை உங்களால 100% எழுத முடியும். நான் அதுக்கான முயற்சியில இருக்கிறேன். சூப்பர். ஆமா, அதுக்கான முயற்சியில் ஒன்றில் இருக்கு. அதாவது சென்னையோட 380 வருஷம் லைஃப் இருக்குது இல்லை, அதை வந்து டிசைன் பண்ணுன்றது தான் என்னோட ஒரு பெரிய வேலையாக நான் வச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அதுக்கான இது பார்க்கும்போது அதை வந்து மனசில் ஓட்டி 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 பார்த்து அந்த காலகட்டம் ஃபோட்டோ குறைஞ்சபட்சம் 1770s இருந்த ஓவியங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த ஓவியங்களை பார்க்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாரிஸில் ஒரு 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 சர்ச் ஒன்று இருக்காங்க, ஆண்டோனியா சர்ச் ஒன்று இருக்கும். அது இந்த சர்ச் இருக்கு, அர்மீனியன் சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சு மட்டும் இருக்கிற ஒரு வரைபடம் இருக்குது நம்ம கிட்ட. எங்க இருந்து இருக்குதுனாக்கா, அவன் எங்க பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் டுவர்ட்ஸ் எங்க ஆரம்பிக்கிறான்னா, நம்ம பழைய ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்குது கோர்ட்டுக்குள்ள.
கோர்ட் இருக்குது இல்லையா, கோர்ட் வளாகத்திலேயே 2 கலங்கரை விளக்கம் இருக்குது. ஒரு பழைய கலங்கரை விளக்கம் கல்லாலேயே கட்டியிருப்பாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் பீச்ல இருக்கும். அங்க இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு அந்த ஃப்ரேமை வரைஞ்சிருப்பான் அவன். அப்போ அந்த அது வந்து 1772ல கட்டியிருக்கிறாங்க. எது அந்த அர்மீனியன் ஸ்ட்ரீட் அந்த சர்ச்சு. இப்போ நான் அதை பாக்குறேன், அது பார்த்த உடனே ஒரு 3 பழைய பில்டிங் இருக்குது, அதை கொண்டாந்து நான் செட் பண்ணுவேன். அப்ப என்னன்னா அப்ப கோர்ட்டு கிடையாது, ஹைகோர்ட் கிடையாது, வெறும் ஒரு அந்த கலரை மட்டும், இது மட்டும் அந்த கலங்கரை விளக்கம் தான் இருக்குது. இப்போ நான் அந்த ஃப்ரேமை நான் செய்வேன், இப்போ அந்த கேரக்டர் அதுக்குள்ள நடமாட விடுவேன். அப்புறம் எந்த தேவையின் பொருட்டு கோர்ட் அங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த உரையாடல். இப்படி என்னால வந்து ஒரு 200 பக்கம் எழுத முடியும். சொல்றேன் உங்களுக்கு. புரியுது. நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன், நான் அதை ஓப்பனா சொல்றேன். அது இதுதான் மேட்ரு. அப்ப என்னன்னா நீங்க மனசை தளர விடாம கான்பிடென்டா இருக்கணும். இது என்ன ஆழ்கடல்ல போய் மூழ்கிடுற கதை தான். மூச்சு தண்ணிட்டோம் நமக்கு, ஐயோ இங்க வந்து மாட்டிக்கணுமே, உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க, உரையாடலுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க தான் அதை ஸ்டடி பண்ணி கொண்டு போனாத. ஆனா அது வந்து பாஸ் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியம். பார்க்காத அப்படி சொல்ற கூட, நீ எங்க போனாலும் தரவுல நான் மாட்டிக்கூடாது, அதெல்லாம் நான் கவனமா இருப்பேன். எங்க போனாலும் தரவுல மாட்டிக்கூடாது. உரையாடல்ல வந்து ஆமான்னு சொல்லிட்டு போறது தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனா அந்த உரையாடல் கூட காலத்தை கடந்து அந்த அந்த காலத்தை பிரதிபலிக்கணும். வெளியே நான் மாத்திப்பேன். அது மாதிரி அதோட 4 டைமென்ஷன் இருக்கும் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். நம்ம 3 டைமென்ஷன் தான் சொல்லுவாங்கல்ல, அது வெளியே நம்ம அதில் சேர்த்துக்கணும். அது நம்ம ஐன்ஸ்டீன் மாதிரி அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கணும். அதில் அதாவது என்னன்னா ஒன்று நீக்கிட்டு பார்க்குற பழக்கம் இருக்கணும். ஒரு கட்டடத்தை நீக்கிட்டு பார்க்கணும், ஒரு கட்டடத்தை வச்சு பார்க்கணும். அது வந்து எனக்கு எங்க மூர்மார் கட்டு நான் கத்துக்கிறேன். அது மூர்மார் கட்டோட நான் பார்த்துருக்கிறேன். அந்த பில்டிங் இங்க இருந்து போனோம்னாக்கா, சைடாம்ஸ் உள்ள போனோம்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது அசோகா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அங்கதான் நாங்கள் போய் மலேரியா டெஸ்ட்லாம் எடுப்போம். அப்போ அது வேலை ஆங்கிலோ இண்டியன் தான் இருப்பாங்க அதுக்குள்ள. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்தாக்கா எனக்கு ரைட்ல வந்து அள்ளி குளம் இருக்கும். இப்ப அந்த அள்ளி குளத்துக்கு மேல அள்ளி கோர்ட் இருக்குது, குளம் கிடையாது. அந்த குளத்துக்கு எதிரில் வந்து விக்டோரியா ஹால் இருந்து, விக்டோரியா ஹாலுக்கு பேக் சைடு ரிப்பன் பில்டிங் இருந்தது. இந்த விக்டோரியா ஹாலுக்கு ஆப்போசிட்ல அதோட ஈஸ்ட் சைடு மூர் மார்க்கெட் இருந்தது. மூர் மார்க்கெட்ல என்ன இருந்ததுன்னா அங்க ஒரு சின்ன பொம்மை இருந்தது. எனக்கு பிடிச்ச ஒரு பொம்மை இருக்கும், ஒரு பூனை தலையாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மையை பாக்குறதுக்கு நான் போவேன். எனக்கு சைன் அதுதான். அப்போ வெளியில ஒரு டப்பால வந்து ஒரு கெரோசின் ஊற்றி வச்ச ஒரு மோட்டர் படகு ஒன்று சுத்தி டப்ப நான் அதை வேடிக்கை பார்ப்பேன் நான். அப்புறம் அங்கே பெட் அனிமல் எல்லாம் வித்துன்னு வாங்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அக்வேரியம் சென்னையில் அது ஒண்ணுதான். இப்போ தெருவுக்கு தெரு அக்வேரியம் இருக்கு. அப்ப இது எல்லாமே எனக்கு தரவுகள் தான். இதை நான் பயன்படுத்துவேன். ஏன்னா நீங்க பார்க்கல, அது என் கூடவே எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பா பார்க்கல. அது எனக்கு லாபகரமான விஷயமா மாறும். லிட்ரேச்சர் இப்படிதான் நீங்க மேஜிக் பண்றது தான். ஆனா ஒரிஜினல் வச்சுக்கிட்டு தான் நீங்க வேலை செய்யணும்.